சாவே உந்தன் வெற்றி எங்கே, சாவே உந்தன் கொடுக்கு எங்கே, சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது என்று புனித பவுல் அடிகளார் உயிர்ப்பின் மகிழ்ச்சியை புகழ்ந்துரைக்கின்றார். உயிர்த்த இயேசு எமது நாட்டை ஆசீர்வதித்து நாட்டில் புரையோடி போயுள்ள சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலைகள் மாறி மக்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பெருகவும், நாம் அபயக்குரலாய் ஆண்டவரிடம் இறந்து மன்றாடுகின்ற நீதி நிலைநாட்டப்படவும், உயிர்த்த இயேசு தருகின்ற அன்பு, சமாதானம், நீதி என்னும் புண்ணியங்கள் எமது மக்கள் வாழ்வில் நிறைந்து அமைதி பெருகவும் உயிர்த்த இயேசுவிடம் வரம் வேண்டி தொடரும் பள்ளியில் பக்தி பெருக்கோடு மன்றாடுவோம். விடியல் புலர்ந்திடும் பொழுதில் வாருங்கள் இறைக்குலமே, இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுதில் வாருங்கள் இறைக்குலமே, இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பழி இது ஆதவன் ஒளி அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுதில் வாருங்கள் இறைக்குலமே, இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. மழலாய் வாடி தவித்திடும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கிடும் வழி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் வழி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் வளர்ந்திடும் வழி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் வளர்ந்திடும் வழி இது. ஒரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறைக்குலமே. ஒரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறைக்குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுதில் வாருங்கள் இறைக்குலமே, இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுக்கள் என் அருமை சகோதரங்களே,
ஆண்டவரின் உயிர்ப்பு விழா திருப்பலியினை கொண்டாட எம்மோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் அன்பு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்களது வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கின்ற, நிம்மதி, ஆறுதல், சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு தெய்வமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்ன எண்ணத்தோடு இந்த திருப்பலி வேளையிலே ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அதைவிட மேலாக எம்முடைய நாட்டுக்காக, எம்முடைய நாடு முகம் கொடுத்திருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் நம்மை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய நாடு முழுவதையும் கூட ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்ன எண்ணத்தோடு செபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் இழந்து போன சந்தோஷம், இழந்து போன ஆறுதல், இவை அனைத்தையும் ஆண்டவர் திரும்பவும் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லியும், இன்னும் அதிகமாய் எங்களுடைய நாட்டை ஆண்டவர் தொடர்ந்தும் பாதுகாத்து தர வேண்டும் என்று சொன்ன எண்ணத்தோடும் இன்றைய திருப்பலி வேளையிலே ஆண்டவரிடத்தில் உருக்கமாய் செபிப்போம். இந்த திருப்பலியிலே தகுதி உள்ளவர்களாக பங்கேற்க நாங்கள் செய்திருக்கிற எல்லா பாவங்களுக்காகவும், எங்களுடைய குறை குற்றங்களுக்காகவும், மனித பலவீனத்தினாலே நாம் தவறிய எல்லா சந்தர்ப்பங்களுக்காகவும், இறைவனை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க மறந்த எல்லா தருணங்களையும் நினைத்து ஆண்டவரிடத்திலே இப்போது மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை, ஆராதனை,
மகிமைப்படுத்துகின்றோம் யார் உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராமென் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே, செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையில் நின்று செனித்தவரே, தந்தையில் நின்று செனித்தவரே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா என் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் தூயவர் தூயவர், ஐயா நீரொருவரே, ஆண்டவர் நீரொருவரே, உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. செபிப்போமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்று நிலை வாழ்வின் கதவுகளை எங்களுக்கு இந்த நாளில் மீண்டும் திறந்து வைத்தீ. அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க வாழ்வுக்கு உயிர்த்தல அருள் புரிவீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருக்குமாரனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்குமெல்லாம் சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி அளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும்
நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்ட இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகிர்கின்றனர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கியுள்ளது. ஆண்டவரது வலிமையை செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
Alleluia, 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 Alleluia. நம் பாஸ்காடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் நாம் ஆண்டவரின் பாஸ்காவை கொண்டாடுவோமாக. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாய் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் எனும் மறைவு நூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்தேசுக்குள் என் அருமை சகோதரங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசுவினுடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் இருக்க வேண்டும் என்று சொல்ல நான் வாழ்த்துகிறேன், பிரார்த்திக்கிறேன். அதுபோலவே அந்த உயிர்த்த ஆண்டவர் மாத்திரமே தருகின்ற அந்த அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி நான் இந்த நாளிலே பிரார்த்திக்கிறேன்.
இந்த திருப்பலி வேளையிலே ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறேன். பிரியமுள்ள சகோதரங்களே, 1 கொரிந்தியர் 15:17 பார்க்கிறோம், கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றது என்று சொல்லியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு இல்லை என்று சொன்னால் எங்களுடைய விசுவாசம் செத்துப்போன உயிரற்ற ஒரு விசுவாசமாக இருக்கும். அதுபோலவே கிறிஸ்தவமும் செத்ததாக தான் இருக்கும். ஆகவேதான் நானும் நீங்களும் ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை கொண்டவர்களாக, அவரை நம்பி வாழக்கூடியவர்களாக, அவருடைய அந்த உயிர்ப்பின் ஆசீர்வாதங்களை நாம் சொந்தமாக்கி கொள்ளவும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அழைப்பை கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமுள்ள சகோதரங்களே, ஒரு சின்ன கதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு அப்பா, அவர் எங்கு வேலை செய்கிறார் என்று சொன்னால், ஒரு இடத்திலே, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பல் சாதாரணமாக இல்லாட்டி போட் சாதாரணமாக போய் கொண்டிருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அவருக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்படும். ஆகவே அந்த செய்தி அறிவிக்கப்படும் போது அவர் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணார்னு சொன்னால் ஒரு ட்ரெயின் ரோடு, அதாவது தண்டவாளங்கள் மேலே வரும். அதில் என்ன நடக்கும் என்று சொன்னால், அதிலே ட்ரெயின் பயணம் செய்யும், புகையிரதம் அதிலே பயணம் செய்யும். அது போய் முடிந்ததும் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணும் போது அது தானாக தண்ணிக்குள் போய் மறைந்து கொள்ளும். இந்த அப்பா நெடு நாட்களாக அதே இடத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த மகனுக்கு அவனுக்கு விடுமுறை காலம். ஆகவே இந்த மகன் என்ன செய்கிறான், அந்த அப்பாவோடு கூட அவர் வேலை செய்கிற இடத்திற்கு போய் அந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். பார்ப்பதற்கெல்லாம் விசித்திரமாயிருக்கிறது. அந்த என்ஜின் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமாயிருக்கிறது. ஆகவே இவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல பெரிய சில்லுகள் இருக்கும். சுவிட்ச் ஆன் பண்ணினதும் அந்த சில்லுகள் சுத்தும். அதிலே தான் அந்த பாலம், அது அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த தண்டவாளம் மேலே வரக்கூடியதாக இருக்கும். இந்த மகன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த அப்பாவும் மகன் இருந்ததை மறந்து போகிறார். மகனும் விளையாடி கொண்டே இருக்கிறான். அவருக்கு அந்த இடத்திலே அங்கே ஒரு செய்தி வருகிறது, இப்போது புகையிரதம் வருவதற்கு, ட்ரெயின் வருவதற்கான நேரம் சரி. ஆகவே அந்த பாலம் மேலே வர வேண்டிய நேரம். ஆகவே சுவிட்சை போட சொல்லி அங்கு அவருக்கு ஒரு அறிவித்தல் வருகிறது. அந்த நேரம் தான் இவர் தேடி பார்க்கிறார், மகன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லி. அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னால், எல்லா இடத்திலும் தேடி பார்க்கிற பொழுது மகன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த சுத்தக்கூடிய அந்த சில்லுகள் நிறைந்த அந்த அறைக்குள்ளே அந்த சில்லிலே மேலே மகன் ஏறி இருக்கிறதை அந்த தந்தை அவதானிக்கிறார். இப்ப இந்த தந்தை யோசிக்கிறார், அந்த ட்ரெயின் வருவதற்கான நேரம் சரி, இதில் இப்ப என்ன செய்வது என்று சொல்லி புரியாத அந்த தந்தை என்ன செய்கிறார், நான் என்ன செய்ய போகிறேன், என் மகன் அந்த இடத்திலே அந்த சில்லுகளில் ஏறி நிற்கிறான், அது சுவிட்ச் ஆன் பண்ணினால் அவருக்கு தெரியும், அதிலே வெட்டுண்டு அவருடைய மகன் இறந்து போவான் என்று சொல்லி. ஆனால் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணாமல் இருந்தால் அதில் வரக்கூடிய அந்த ட்ரெயினில் வரக்கூடிய அத்தனை பேரும் தங்கள் உயிரை தியாகம் செய்ய வேண்டிய நிலை வரும் என்பதை இந்த தந்தை அறிந்து கொண்டவராக தான் எதை செய்ய போகிறேன் என்று யோசித்து இந்த தந்தை என்ன செய்தார் என்று சொன்னால், கத்தி அழுதவராக தன் மகனை இழக்கப் போகிறேனே என்று சொன்ன அந்த உணர்வோடு அவர் என்ன செய்கிறார், தன் மகனுடைய உயிரை தியாகம் செய்தாவது அன்றைய நாளிலே அந்த ட்ரெயினில் வரக்கூடிய அத்தனை பேருடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, அந்த சுவிட்ச் ஆன் பண்ணினார். அந்த சில்லுகள் சுழல ஆரம்பித்தது. அந்த ட்ரெயின் ரோடு, அந்த தண்டவாளங்கள் மேலே தெரிய ஆரம்பித்தது. ஆனால் அன்புக்குரிய சகோதரங்களே, என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த மகனுடைய அந்த உடல் வெட்டுண்டு அந்த தண்ணீரிலே அந்த இரத்தம் கலந்து கொண்டிருப்பதை அவதானித்த தந்தை கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்ததாக அந்த சம்பவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக நான் இந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் என்று சொன்னால், தந்தையாகிய அந்த கடவுளும் கூட தன் மகனுக்கு நேரிடக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அறிந்தவராய்,
அவருடைய பாடுகளை அறிந்தவராய், அவர் சிலுவையிலே உயிர் விடுவார் என்பதை கூட அறிந்து கொண்ட தந்தையாய் உங்களுக்காக எனக்காக தன் மகனையை உலகிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு எங்களை நேசிக்கக்கூடிய ஒரு தந்தையாக அந்த கடவுள் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரங்களே, இதனால தான் நாங்கள் பார்க்கிறோம் யோவான் நற்செய்தியினுடைய 3வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை பார்க்கிற பொழுது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அந்த வார்த்தையிலே பார்க்கிறோம். எனக்கு பிரியமுள்ளவர்களே, ஆகவே என் மீதும் உங்கள் மீதும் கொண்ட அந்த அன்புக்காக அத்தனை பாடுகளையும் சகித்து கொண்ட தெய்வமாய், எங்களுக்காக உயிர் விட்டவராய் இன்றைய நாளிலே அந்த ஆண்டவர் எங்களுக்காக உயிர்த்திருப்பதும் கூட எனக்கு பிரியமுள்ள சகோதரங்களே, உண்மையாகவே அவர் எங்களை நேசிப்பதனுடைய அடையாளம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனக்கு பிரியமுள்ளவர்களே, உலகத்திலே பல்வேறுபட்ட நபர்களுடைய கல்லறைகள் இருக்கிறது. புத்தருடைய கல்லறைகள் இருக்கிறது, முகமது நபி அவர்களுடைய கல்லறை இருக்கிறது, ராஜாக்களின் சக்கரவர்த்திகளினுடைய கல்லறை இருக்கிறது. ஈஜிப்து தேசத்திலே பார்க்கிற போது அந்த பிரமிட் என்று சொல்லுவார்கள், அதற்குள்ளே அங்கு வாழ்ந்த அரசர்களுடைய அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லறைகள் இருக்கிறது. ஆனால் இந்த கல்லறைகளுக்கும் இயேசுவினுடைய கல்லறைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் கல்லறை மாத்திரம்தான் இன்றைக்கும் கூட திறந்து வைக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, பூட்டிய அறையிலே திகிலோடு பயந்து போனவர்களாக இன்றைக்கு கடவுளை நம்பி வந்தவர்கள், இயேசுவை நம்பி வந்தோம். இன்றைக்கு 3 நாட்களுக்கு முன்பு அந்த ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி பயத்தோடு அந்த அறைக்குள்ளே இருந்த அந்த சீடர்கள், இனி யார் எங்களை காப்பாற்றுவார், யார் எங்களை மோட்சத்துக்கு நேராய் நடத்துவார், யார் எங்களை பாவத்திலிருந்து விடுவித்தார், அவரை நம்பி இருந்தோம், அவர் இறந்து விட்டாரே என்று சொல்லி இனி எங்களுடைய நிலைமை எப்படி ஆகும் என்று சொல்லி சிந்தித்தவர்களாக அந்த சீடர்கள் பயந்து போனவர்களாக பூட்டிய அறைக்குள்ளே இருக்கிறார்கள். எனக்கு பிரியமுள்ள சகோதரங்களே, 3ஆம் நாள் நம் ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தவராக, கடவுள் என்பதை நிரூபித்தவராக, பயத்திலே கலக்கத்திலே இருந்தவர்களுக்கு சந்தோஷத்தை அமைதியை கொடுக்கக்கூடியவராக ஆண்டவர் இருந்திருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமுள்ளவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சந்தோஷத்தை நாம் இழந்து போயிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த சமாதானத்தை இழந்திருக்கிறோமாக இருந்தால், நம்முடைய குடும்பங்களிலே அந்த நிம்மதி, சந்தோஷம், ஆறுதலை இழந்து நிற்கிறோமாக இருந்தால், ஆண்டவர் இயேசு ஒருவரால் மாத்திரமே அந்த இழந்து போன அத்தனை காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க முடியும் என்பதை இன்றைய உயிர்ப்பு விழா நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, உண்மையான ஈஸ்டர் என்பது ஆண்டவர் இயேசுவை சந்திப்பது. இதுதான் உண்மையான ஈஸ்டர் என்பது. நான் ஆண்டவர் இயேசுவை சந்திக்காத பொழுது, என்னுடைய பாவ வழிகளை விட்டு நான் ஆண்டவருடைய உயிர்ப்புக்காக என்னை தகுந்த முறையிலே ஆயத்தப்படுத்திக் கொள்ளாத பொழுது நான் அந்த ஈஸ்டர் கொண்டாட தகுதியற்றவனாக இருப்பேன். எனக்கு பிரியமுள்ளவர்களே, இன்னைக்கு பாருங்க, பலருடைய வாழ்க்கை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருளப்பர் நற்செய்தி 20:15 மகதலா மரியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் கண்ணீர் வடிக்கிறவளாக இயேசுவை தேடிக்கொண்டிருந்தாள். தேவ அன்னையும் சீடர்களும் மேலறையிலே பயந்து போனவர்களாக, பயத்திலே இருக்கிறவர்களாக மூடப்பட்ட அந்த அறைக்குள்ளே இருந்ததை பார்க்கிறோம். எம்மாவு சீடர்களை எடுத்து பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இல்லை. தோமாவை எடுத்து பாருங்கள், அங்கு தோமாவுக்கு விசுவாசம் குறைவு. இன்றைக்கு நமக்கும் இந்த ஈஸ்டர் வழியாக நாம் கண்ணீரோடு இருக்கிறோமாக இருந்தால், வாழ்க்கை குறித்த பயத்தோடு இருக்கிறோமாக இருந்தால், இன்றைக்கு நாங்களும் கூட வாழ்க்கையில் எதிர்பார்ப்பற்றவர்களாக இருக்கிறோமாக இருந்தால், விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தால், ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே உங்களையும் என்னையும் சந்திக்க ஆசைப்படுகிறார். அன்புக்குரிய சகோதரங்களே, இயேசு மகதலா மரியாவை சந்தித்ததும்
அவளுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்தது. அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு அவள் அருகிலே நிற்கிறார். மரியா என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார். இயேசு கண்ணீரை துடைக்கிறவராக, அவரை பாசமாய் பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த திருப்பலியிலே பங்கேற்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ கண்ணீர் விடுகிறாயாக இருந்தால், பல்வேறு பட்ட காரியங்களை குறித்து நீ அழுது வேதனைப்படுகிறாயாக இருந்தால், உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து வருட கணக்கிலே நான் கண்ணீர் விடுகிறேன், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயாக இருந்தால், இதோ இந்த நாளிலே என் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த தெய்வமாய் உன் கண்ணீரையும் மாற்ற ஆசைப்படுகிறார். இன்றைக்கு நாங்களும் பார்க்கிறோம், அருளப்பெரு நற்செய்தியினுடைய 20வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை பார்க்கிற பொழுது, சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு தம்மை வெளிப்படுத்திய அந்த சம்பவம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே யூத தலைவர்கள் இயேசுவை கொன்றார்கள். ஆகவே அதற்கு பயந்தவர்களாக, மனிதரை குறித்த பயத்தோடு அந்த சீடர்கள் இருக்கிறார்கள். அந்த அறையை விட்டு அவர்கள் வெளியே செல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், எப்படி இனி வாழப் போகிறோம் என்கிற அந்த ஒரு பயம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல்வேறுபட்ட பயங்களோடு நாம் வாழுகிறோமாக இருந்தால், குடும்ப பிரச்சனையினாலே, நாட்டினுடைய இன்றைய சூழலினாலே, பொருளாதார சிக்கல் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் பிரச்சனையாக இருக்கிறது என்று சொன்னால், நானும் நீங்களும் கூட வாழ்க்கை குறித்த பயத்தோடு, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு, என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது என்று சொன்ன பயத்தோடு, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்கிற பயத்தோடு, இன்றைக்கு பல்வேறுபட்ட பயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் கூட ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், என் மகனே, மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்காகவே உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்று சொல்லி பயத்தை மாற்றக்கூடிய தெய்வமாய் இயேசு இருக்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, 3வது காரியம், இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவதைப் போல, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அருளப்பெரு நற்செய்தியினுடைய 20வது அதிகாரத்தினுடைய 26, 27, 28வது வசனத்தை பார்க்கிற போது, நாம் விசுவாசத்திலே தளர்ச்சியுற்றவர்களாக இருக்கிறோமாக என்றால், நானும் நீங்களும் இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை குறித்து கூட சந்தேகப்படுகிறவர்களாக இருப்போமாக இருந்தால், எங்களுடைய விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக, ஆண்டவரை முழுமையாக நம்ப முடியாதவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் இயேசு தோமாவினுடைய அந்த அவிசுவாசத்தை மாற்றியது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த விசுவாச குறைவை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். எனக்கு பிரியமுள்ள சகோதரங்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் கூட ஆண்டவரிலே நம்பிக்கையற்றவர்களாக, ஆண்டவர் செய்கின்ற அந்த அற்புதங்களை கண்டும் கூட காணாதவர்களாக வாழுகிறோமாக இருந்தால், ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார், அதை உணராதவர்களாக நாங்கள் வாழுகிறோமாக இருந்தால், விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக, நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறோமாக இருந்தால், ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுவார், மகனே, மகளே, உனக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக, உன் வாழ்க்கையில் நீ இழந்து போன உன்னுடைய விசுவாசத்தை உனக்கு கொடுப்பதற்காக நான் உனக்காகவே உயிர்த்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை கொடையாக கொடுக்கிற தெய்வமாய் இயேசு இருக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக அன்புக்குரியவர்களே, லூகாஸ் நற்செய்தியினுடைய 24வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலிருந்து 49வது வசனம் வரைக்கும் பார்க்கிற பொழுது, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அங்கே எம்மாவு சீடர்களுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். எம்மாவு சீடர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து போனவர்களாக ஜெருசலேமிலிருந்து எம்மாவுஸ் என்கிற இடத்துக்கு அங்கே செல்லுகிறார்கள். வாழ்க்கை குறித்த நம்பிக்கை அவர்களுக்கு கிடையாது. மனக்கலக்கத்தோடு இருக்கிறவர்களாக இருந்தார்கள். எங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன நடக்கும் என்று சொன்ன அந்த பயத்தோடு இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த இடத்திலே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு அவர்களை சந்திக்கிற, உயிர்த்த ஆண்டவர் அவர்களை சந்திக்கக்கூடிய தெய்வமாக, அவர்களுடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுக்கிறவராக இருக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே,
நீங்களும் கூட குழப்பத்துக்குள்ளாகி மனக்கலக்கத்துடன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய எதிர்காலம் எப்படி அமையப் போகிறது, வாழ்க்கை குறித்த ஒரு நிச்சயமில்லாத தன்மையோடு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுப்பதற்கு, எம்மாவூஸ் சீடர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்தது போல நமக்கும் அந்த நம்பிக்கையை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார் என்கிற அந்த செய்தியை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரங்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய கல்லறையிலே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே நானும் நீங்களும் அந்த உயிர்த்த ஆண்டவரை தேட வேண்டிய இடம் கல்லறை கிடையாது. எனக்கு பிரியமுள்ளவர்களே, தயவு செய்து அந்த ஆண்டவரை அந்த கல்லறையிலே தேட வேண்டாம். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் அந்த ஆண்டவரை தேடுவோம். நாளாந்த வாழ்க்கை அனுபவத்துக்குள்ளே அந்த ஆண்டவரை தேடுகிறவர்களாக நாங்கள் மாறும் போது அந்த ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். அங்கு பார்க்கிறோம், ஒரு மகதலா மரியா கல்லறைக்கு செல்லுகிற போது அங்கு ஒரு பெரிய கல் அதிலே அந்த கல்லறை மூடி இருப்பதை பார்க்கிறோம். மகதலா மரியா நிச்சயமாய் சிந்தித்துக் கொண்டிருந்திருப்பாள், என்ன நடக்கப் போகிறது, அந்த கல்லை யார் புரட்டுவார், இன்னைக்கு யார் எனக்கு உதவிக்கு வருவார். யோசிச்சு பாருங்க, அவருடைய எண்ணம் எந்த நிலையில இருந்திருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கொடுக்கிற செய்தி என்னென்று தெரியுமா? நீங்கள் முதலடியை எடுத்து வையுங்கள். அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தடையாக இருக்கக்கூடிய அந்த பாறைகளை, கோலியாத்தை போன்ற பெரிய உருவங்களை, பெரிய தடைகளை ஆண்டவர் உடைத்து போடுகிறவர்களாக, அந்த ஆண்டவர் அதை மாற்றுகிறவராக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய ஆண்டவரை குறித்து சொல்லுகிற போது அவர் God is a God of surprise என்று சொல்லுவார்கள். அவர் ஆச்சரியத்துக்குரிய தெய்வம், எங்களை வியப்பிலே ஆழ்த்துகிற ஒரு தெய்வமாயிருக்கிறார். இந்த ஈஸ்டரிலும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், அதே ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவராக, அதே அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவராக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிச்சயமாயிருப்பார். ஆகவே அந்த ஆண்டவரிடத்திலே நாங்களும் கேட்போம், அந்த ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை தர சொல்லி, அந்த ஆண்டவரை சந்திக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில் அவரை சந்தித்தோம் என்று சொன்னால் பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் வரும். இழந்து போன சந்தோஷம் திரும்பவும் கிடைக்கும். நான் பயந்து கொண்டிருக்கிற காரியங்களிலே ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொண்டு வருவார். ஆகவே எனக்கு பிரியமுள்ள சகோதரங்களே, ஆண்டவர் இயேசுவை தேடி செல்லுவோம். அவரை தேடி செல்லுகிறவர்களாக, அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் மாறும் போது, அவரிலே நம்பிக்கை வைக்கும் போது நம்மையும் கூட அவர் மாற்றுவார். இதனால தான் 145வது சங்கீதத்தினுடைய 18வது வசனத்திலே பார்க்கிறோம், தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே அவரிடத்திலே மன்றாடும் போது, அந்த ஆண்டவரை தேடி செல்லுகிற போது, அந்த உயிர்த்த ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் முயற்சி செய்யும் போது அவர் நம் அருகிலே இருக்கிற தெய்வமாய் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். இந்த சிந்தனைகளோடு நாங்களும் தொடர்ந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்றி கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளின்றி உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்து அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி
மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இப்போது எங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எமது தாயாம் திருச்சபையை வழிநடத்தும் பரிசுத்த பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் உலகின் சவால்களுக்கு முகம் கொடுத்து தூய்மையிலும் அர்ப்பணித்திலும் நிலைத்து அர்ப்பணமிக்க பணியாற்ற வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எமது நாட்டின் சமூக, பொருளாதார, அரசியல் சூழ்நிலைகள் வழமைக்கு திரும்பி மக்களின் இயல்பு வாழ்க்கை மாறி மக்கள் அமைதியாக வாழ, நிம்மதியாக வாழ்ந்திட துணை நிற்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே இறைவா, உயிர்த்த இயேசு தருகின்ற அமைதி, நிம்மதி, நீதி என்னும் விழுமியங்கள் எமது வாழ்விலும் எமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிலைத்து நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பியருளும். அதேபோல் இந்த திருப்பலியை வீடுகளிலிருந்து நேரடியாக பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர்தாமே ஆசீர்வதித்து உமது பரிபூரணத்தினால் நிறைத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி சிறிது நேரம் மௌனமாக எங்களது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே சுவாமி,
இந்த இடத்திலே நாமும் பிரசன்னத்திலே ஒப்பு கொடுத்த வேண்டுதல்களோடு எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பங்களையும் உடைய பாதத்திலே வைக்கிறோம் சுவாமி. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அதே அமைதி, சந்தோஷம், ஆறுதல் எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய நாட்டிலும் விசேஷமாய் நேரலையில் எங்களோடு இணைந்திருக்கிற எங்களுடைய சகோதரங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் செய்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு ஆறுதல் தர வேறு யாரும் கிடையாது. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எங்களை நடத்துகிற, பாதுகாக்கிற, எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வமாய் எங்களோடு கூடவே இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீ வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களிப்புறும் நாங்கள் இப்பழி பொருட்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திரு அவை வியத்தகு முறையில் புதுப்பிறப்படைந்து வளம் பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்களது சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா ஓசானா ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் ஆயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், இவ்வுலகில் உமக்குகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலனடையும். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீட்டிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பே. என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பே. என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அது புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழா கொண்டாட்டத்தினால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால்
நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெற செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவிற்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. இயேசு உயிர்த்தார், அவர் சாவை வென்று உயிர்த்தார். உழைத்தார் இயேசு உழைத்தார், அவர் அடிமை தலையை உடைத்தார். அல்லேலூயா நாம் பாடுவோம், அல்லேலூயா 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 நாம் பாடுவோம், அல்லேலூயா அல்லேலூயா. உயிர்ப்பு நாள் வாழ்த்துக்கள், உயிர்ப்பு நாள் வாழ்த்துக்கள், உயிர்ப்பு நாள் வாழ்த்துக்கள், உயிர்ப்பு நாள் வாழ்த்துக்கள். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசு உயிர்த்தார், அவர் சாவை வென்று உயிர்த்தார். உழைத்தார் இயேசு உழைத்தார், அவர் அடிமை தலையை உடைத்தார். அல்லேலூயா நாம் பாடுவோம், அல்லேலூயா 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 நாம் பாடுவோம், அல்லேலூயா அல்லேலூயா. உயிர்ப்பு நாள் வாழ்த்துக்கள், உயிர்ப்பு நாள் வாழ்த்துக்கள், உயிர்ப்பு நாள் வாழ்த்துக்கள், உயிர்ப்பு நாள் வாழ்த்துக்கள்.